Okay, Dhamma. In this video, we learning types of partnership. Okay, here given the 4 categories is there. Partnership at will, partnership for fixed period of time, third one, particular partnership, fourth one, limited liability partnership, LLB. Okay, let's see. First one, here given the one paragraph. Partnership at will. What do you mean by partnership? விருப்பமுறி கூட்டாண்மை பார்ட்னர்ஷிப் அட் வில், அதாவது தானே முன் வந்து பார்ட்னர்ஷிப்பை டிசால்வ் பண்ணுறது. ஓகேவா? பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் டு கேரி ஆன் பிஸ்னஸ் ஃபார் அன் அன்டிஃபைனட் பீரியட் இஸ் கால்ட் ஏ பார்ட்னர்ஷிப் அட் வில். ஓகே, பார்ட்னர்ஷிப்பில் ஒரு பர்டிகுலர் பீரியட் வந்து டிஃபைன் பண்ணாமையே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் பார்ட்னர்ஷிப் அட் வில். ஓகேவா? பார்ட்னர்ஷிப்பை விருப்பமுறி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வில்லிங்காக வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டிசால்வ் பண்ணிக்கிறது. ஓகேவா? அதை தான் பார்ட்னர்ஷிப் அட் வில் அப்படிங்கிறாங்க. பர்டிகுலர் டைம் பீரியட் கிடையாது. இந்த அதர் வேர்ட்ஸ் இனி ஏதாவது அதர் வேர்ட்ஸில் சொன்னோன்னா நோ டைம் லிமிட் இட்ஸ் ஸ்பெசிஃபைடு ஃபார் த கண்டினியூஸ் ஆஃப் த ஃபர்ம். எப்போ வேணாலும் நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இட் இஸ் to be dissolved when a partner gives notice of his intention of dissolve the partnership. நம்ம எப்போ வேணாலும் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓகே, thus this type of partnership continues its business activities as long as there is mutual operation. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்னர்ஷிப்பை நம்ம முடிவுக்கு எப்போ கொண்டு வரணுமோ அப்போ முடிவு கொண்டு வந்துக்கலாம். அதர்வைஸ் நம்ம தொடரணும்னு நினச்சாலும் பார்ட்னர்ஷிப்பை தொடர்ந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. as long as there is mutual, அதாவது பரஸ்பர ஒரு உறவு அப்படிங்கிறாங்க. எல்லாத்தோட ஒரு டிஸ்கஸ் பண்ணி எல்லாருமே கலந்து ஆலோசித்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நம்பிக்கையின் பேரில் லாங் லைஃப் கொண்டு போகிறது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இது எப்போ வேணாலும் நம்ம வேண்டான்னு நினச்சா ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சின் இட்ஸ் கம் டு எண்ட் at the will of any partners on his giving notice, it is called a partnership at will. அதாவது வேண்டாம் இந்த பார்ட்னர்ஷிப்பை க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஏதாவது நோட்டீஸ் கொடுத்து யாராவது ஒரு பார்ட்னர் வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும்னு நினச்சாலும் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் க்ளோஸ் பண்ண தேவையில்லை, தொடர்ந்து நடத்தலாம் அப்படின்னு சொன்னாலும் இதை நடத்திக்கலாம் அப்படிங்கிறாங்க. திஸ் இஸ் கால்ட் ஏ பார்ட்னர்ஷிப் அட் வில். செகண்ட் ஒன், பார்ட்னர்ஷிப் ஃபார் எ ஃபிக்ஸ்டு டேர்ம். ஓகே, ஃபிக்ஸ்டு டேர்ம் மீன்ஸ் இன்னும் குறிப்பிட்ட ஒரு காலம், குறித்த ஒரு கூட்டாண்மை அப்படிங்கிறாங்க. வேர் எ பார்ட்னர்ஷிப் இஸ் ஃபார்ம்டு ஃபார் எ டிஃபைனட் பீரியட் ஆஃப் டைம். இதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட பீரியட் இருக்குது அப்படிங்கிறாங்க. இட் இஸ் நோன் ஆஸ் பார்ட்னர்ஷிப் ஃபார் எ ஃபிக்ஸ் டேர்ம். இந்த டேர்ம் வரைக்கும் தான், இந்த குறிப்பிட்ட காலம்குள்ளே நம்ம இந்த பார்ட்னர்ஷிப்பை நடத்தி முடிச்சிடணும் அப்படின்னு வச்சுருப்பாங்க. த பார்ட்னர்ஷிப் ஃபார் ஃபிக்ஸ்டு டேர்ம் கம்ஸ் டு an end on the expiry of the stipulated period. But if the business is continued even after the original fixed period, அதாவது என்னடா, ஒரு ஃபிக்ஸ்டு பீரியட் வந்து அவங்க வச்சுட்டாங்க அப்படின்னா அது வரைக்கும் அந்த பார்ட்னர்ஷிப்பை க்ளோஸ் பண்ணிக்கணும். அதர்வைஸ் நம்ம கண்டினியூ பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கலாக என்ன பிகேம் எ பார்ட்னர்ஷிப் அட் வில் ஆயிரும். அது ஆட்டோமேட்டிக்கலாக என்னது, அட் வில், அதாவது பார்ட்னர்ஷிப் அட் வில் நம்ம பார்த்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு செஷன், அது ஆயிரும். ஓகேவா? அது வந்து என்னதுன்னா விருப்பமுறி கூட்டாண்மையாக மாறிடும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அந்த ஃபிக்ஸ்டு டைம்குள்ளே முடிச்சுக்கிறதா இருந்தாலும் முடிச்சுக்கலாம். அதுதான் அப்படி பர்டிகுலர் டைமில் முடிச்சுக்கிறது தான் ஃபிக்ஸ்டு டேர்ம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அதர்வைஸ் நம்ம கண்டினியூ பண்ணி கொண்டு போகணுன்னு நினச்சா அது அப்படியே என்ன மாறிடும்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி பிகேம் ஏ பார்ட்னர்ஷிப் அட் வில்லாக மாறிடும். as such as it will determined at the will of any partners giving notice of the intention to do so. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவ்விதமான கூட்டாண்மை அறிவிப்பினை ஒரு கூட்டாளி வழங்கியதுடன் கலைக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, தொடர்ந்து அதை நம்ம நடத்தணும் அப்படின்னு நினச்சா கூட ஒரு நோட்டீஸ் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், அதை தொடர்ந்து நடத்திக்கலாம். அதர்வைஸ் ஃபிக்ஸ்டு டேர்மில் முடிக்கணும் அப்படின்னாலும் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓகே, திஸ் இஸ் த பார்ட்னர்ஷிப் ஃபார் எ ஃபிக்ஸ்டு டேர்ம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், particular partnership. Particular partnership means இன்னும் குறிப்பிட்ட கூட்டாண்மை அப்படிங்கிறாங்க. when a partnership is formed to carry on a particular venture or business of a temporary nature, அதாவது ஒரு பொருளை தயாரித்து முடிக்கிறக்குள்ள அந்த கூட்டாண்மை அது வரைக்கும் தான் நடத்தணும் அப்படிங்கிறாங்க. it is called a particular partnership. ஒரு பொருளை இந்த காலம் தற்காலிகமாக வந்து தயாரித்து முடித்த உடனே அதை என்ன ஆயிரும், பார்ட்னர்ஷிப்பை டிசால்வ் பண்ணிடுவாங்க. ஓகே, such a firm is last so long as the business agreed upon is not completed. In other words, it's come to an end on the completion of the particular venture. If such a firm is not dissolved and beings to undertake
new activities not originally contemplated. that means அதாவது ஒரு பொருளை தயாரித்து முடிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சா அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அதே பார்ட்னர்ஷிப் வந்து இன்னொரு புதிய அதாவது அதான் சொல்லியிருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க பாரு, new activities undertake a new activities not originally contemplated. அதாவது அப்போதைக்கு முடிச்சுக்குவாங்க, ஆனால் இன்னொரு ப்ராடக்ட் தயாரிக்கும் போது அந்த பார்ட்னர்ஸ் மறுபடியும் ரீஜாயின் பண்ணிக்குவாங்களாம். the rights or obligations of partners continue to be the same as in the original partnership. அதே ஒரிஜினல் பார்ட்னர்ஷிப்போட தான், ஆனால் நியூ அசைன்மெண்ட்டை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்களாம். ஓகேவா, this is a particular partnership and it will continue till a partner gives notice of his intention to dissolve the firm. இதுவும் அதே மாதிரி தான், ஏதாவது ஒரு விருப்ப முனையில் ஒரு வேண்டாம் டிசால்வ் பண்ணும்போது ஒரு நோட்டீஸ் விட்டுட்டா கூட்டாண்மையை கலைச்சிக்கலாம், அதாவது பார்ட்னர்ஷிப்பை டிஸ்க்ளோஸ் பண்ணிக்கலாங்கிறாங்க. திஸ் இஸ் எ பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப். ஃபோர்த் ஒன் லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப், வரையறுத்த கூட்டாண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. லிமிட்டட் லைபிலிட்டிஸ் பார்ட்னர்ஷிப் இஸ் வெரி பாப்புலர் இன் த சர்வீஸ் செக்டார் அண்ட் இன் த ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ். அதாவது லிமிட்டட் லைபிலிட்டின்னா என்னென்னா வரையறுத்த கூட்டாண்மை, வரையறுத்த ஒரு பொறுப்பு இருக்குது இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, இது எப்படின்னா ஒரு சின்ன நிறுவனங்கள், ஒரு சின்ன நிறுவனம் பிரபலமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நிறுவனங்களுக்கு இது வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் மீன்ஸ் ஃபார் எ பேயிங் த டெப்ட் ஆஃப் த firm only. Assets of by business will be utilized and not the personal properties. It is a prevalent among popular professionals such as a cost account, company secretaries, chartered accounts, lawyers, architecture, engineers and doctors. Limited liability partnership is available in countries like USA, Singapore, Thailand and UK. It came into existence in India since. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறாங்க. ஒரு சின்ன நிறுவனங்களுக்கு இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அக்கௌண்ட்ஸ் பார்க்குற ஒரு ஆடிட்டர், அதே மாதிரி செக்ரட்டரிஸ், பட்டய கணக்காளர் அதான் சிஏ, இந்த மாதிரி வழக்கறிஞர்கள், கட்டுமான வல்லுநர்கள் அதான் ஆர்கிடெக்சர், இவங்க எல்லாமே மருத்துவர், இவங்கெல்லாம் உள்ளடக்கிய ஒரு நிறுவனமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, சிங்கப்பூர், தாய்லாந்து மற்றும் இங்கிலாந்து இந்த போன்ற நாடுகளில் இந்த அமைப்பு வந்து ரொம்பவுமே பிரபலமானது அப்படிங்கிறாங்க. திஸ் இஸ் எ பார்ட்னர்ஷிப், டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப். ஓகே, 4 types இஸ் தேர், அதை தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஓகே, this is the types of partnership, 4 types of partnership.